என் வாழ்க்கையில் நான் இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே மாட்டிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையை என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னால் எதிர்கொள்ளவே முடியல. ஸோ என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சால் என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை ஹைட் ஆகும் அப்படின்னு நீங்கள் போராடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ பதிவாக தான் இந்த வீடியோ பதிவு இருக்கும். பாருங்கள், நீங்கள் இப்போது பண பிரச்சனையில் இருக்கலாம், அல்லது மேரேஜ் ரிலேட்டடான மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ அல்லது ஹெல்த் ரிலேட்டடாக கூட நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் நினச்சா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த வீடியோவை லிசன் பண்ணுற உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இனி வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நிமிஷத்தில் உங்களால் அதை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும். உங்களுடைய ஃபேவரபிளாக அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். அந்த இக்கட்டான சூழ்நிலையை உங்களால் சரி செய்ய முடியும். அது எப்படி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையை கோத்ரூ பண்ண முடியாமல் ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வெறும் 4 விஷயங்கள் தான். இந்த 4 விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இனிமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கண்களை திறந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை கவனிங்க. 2வது, இந்த இக்கட்டான சூழ்நிலையை கவனிச்சதுக்கு பிறகு இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்க. 3வது, இந்த இக்கட்டான சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. 4, இந்த இக்கட்டான சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணுங்க. எஸ், அவ்வளவுதான். இந்த 4 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் பண்ணால் போதும், உங்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலை ஹைட் ஆகிடும். எடுத்துக்காட்டுக்கு உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த ஜூன் ஜூலை, அதுவும் இந்த வருஷம் நடந்த ஜூன் ஜூலையில் நடந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். எங்கள் வீடு எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். எப்போவுமே எங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் என் வீட்டில் பார்த்திங்கன்னா யோகா கிளாஸ் எடுக்கிறேன், மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறேன், ஜிப்ரீஸ் மெடிடேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, பரதம் கிளாஸ் கூட எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் என் வீட்டில் எப்போவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரியில் கூட என் வீட்டில் அப்பாவோ அல்லது மாமனாரோ இல்லை வேறு யாராவது உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே என் வீட்டுடைய ஹாலில் யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுடைய வீட்டில். ஸோ இப்படி ரொம்ப அழகாக அற்புதமாக மிதமாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக எங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ இப்படி அழகாக போயிட்டுருந்த எங்களோட வாழ்க்கையில் லாஸ்ட் ஜூன் மாதம் எண்டில் என் பிரதருக்கு, என்னுடைய அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட். அதில் என்னுடைய பிரதருக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. லெஃப்ட் பிரைனில் அடிபட்டுருச்சு. ஸோ லெஃப்ட் பிரைனில் பார்த்திங்க அப்படின்னா ரத்த கசிவு ரொம்ப அதிகமாகவே ஏற்பட்டுடுச்சு. ஸோ இதனால் எங்களுடைய வீடு ரொம்பவுமே வெறிச்சோடி போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல், வீடு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல், வீடு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படின்னு சொல்லி லைஃப் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லலை, அப்போது அந்த நேரத்தில் அப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியான சைக்கிளில் ஹாஸ்பிட்டல் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், அடுத்து கோர்ட்டுக்கு போகிறோம், இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 1.5 மாதத்துக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியும் என் பிரதருக்கு வந்து ஆக்சிடெண்ட். ஸோ அதனால் என்னால் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க முடியாது, நாளைக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நிறைய பேர்கிட்ட டிலே பண்ணேன். அது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ அந்த டைமில் நான் டிலே பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிளாஸஸ் வந்து எடுக்க முடியாதுன்னு நிறைய பேருக்கு ரீஃபண்டும் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாகவே ஆயிடுச்சு அது. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பையன், அதுவும் நம்மளுடைய பிரதர் அப்படிங்கும் போது அவங்க தான் லீட் ரோல் எடுத்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஆம்பளை பையன் வீட்டில் இருக்கான்னா அந்த பையனுக்கு தான் அந்த வீட்டில் வந்து அதீதமான பொறுப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தான் என்னுடைய அண்ணா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஆக்சிடெண்ட் அப்படிங்கும் போது எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துடைய ஆணி வேறுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நில குலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் நாம் ஒரு சைக்காலஜிஸ்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, லெஃப்ட் பிரெயினை பாதிச்சுது அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் பிரெயினில் இரத்த கசிவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் கண்களுக்கு போகிற நரம்புகளில் சில பாதிப்புகளை உருவாக்கும். அண்ட் தென் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் லேட்டாக தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. முன்னாடி அவங்க ரொம்ப குயிக்காக வந்து ஹைக்யூ லெவல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் தட் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமும் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், டக்குன்னு மறுபடியும் அவங்க ரிமெம்பர் பண்ணி இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா கூட உடனே அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை திங்க் பண்ணி தான் அதை வந்து அவங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போவாங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எனக்கு புரியும், ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எனக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் தென் என்னுடைய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாரு. அவரும் பார்த்திங்கன்னா பிரெயின் நியூரோ சர்ஜன் தானே. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பாக இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும், 1 வருஷம் கூட ஆயிடலாம். ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் அந்த இரத்த கசிவு அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகும். ஆனால் அவரால் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, அவரால் எதுவுமே வந்து புஷ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏதோ இறந்தே போயிட்டா மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி எப்போவுமே வீட்டில் ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு பேடான வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யாருமே யாருக்குள்ளேயும் இடையில பேசிக்கிறதே இல்லை, எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. நான் மட்டும் அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போகிறது, செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாத்தையும் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் இப்படியே போயிட்டு இருந்தால் நாமளும் வந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நான் என்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கிளினிக்கை நான் ஓப்பன் பண்ணி நான் என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நான் மட்டும் என்னை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டால் போதாது, என் வீட்டையும் என் குடும்பத்தாரையும் சேர்த்து பாசிட்டிவாக மாற்றணும். ஆக்சுவலாக பேசிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எமோஷ்னல் கனெக்டிவிட்டி அதெல்லாம் கிடையாது. முன்னாடி இருந்துச்சு, ரொம்பவுமே வந்து அழுகிறது, கவலைப்படுறது, வேதனைப்படுறது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஆனால் எப்போ எனக்கு ஒரு 20 வயசு ஆச்சோ அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா என்னுடைய எமோஷ்னல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, எமோஷ்னல் பாண்டிங் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளும் சைக்காலஜிஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் அது எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்தாச்சு 20 வயசுலேயே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னோடய ஃபேமிலியை இப்போ சரி செய்யணும். இதனோட ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறத விட ஒரு பையனுடைய அப்பாவா, ஒரு பையனுடைய சொந்தக்காரங்களா, ரிலேட்டிவ்ஸா, இவங்க எல்லாருமே வேதனைப்பட்டுட்டு இருக்காங்களே, இதை சரி செய்யணும். நமக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், நம்ம ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நாட் ரைட் இல்லையா? ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னு நான் முடிவு செய்கிறேன். எஸ், நான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய சீட்டில் போய் உட்காந்துட்டு எந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸும் எடுக்கல, எந்த மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணல, எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக கண்களை க்ளோஸ் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இந்த சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜில் இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த சிச்சுவேஷனை எப்படி பார்க்குறேன், அதாவது என்னுடைய பர்சனல் கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது நான் அனலைஸ் பண்ணும்போது நான் கவனித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்ட் எனக்கு புரியுறது, ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் எனக்கு புரியுறது, அடுத்தது ஐசியூ வார்டு எனக்கு புரியுறது, அடுத்தது டாக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் புரியுறது, நார்மல் வார்டு அதுவும் எனக்கு புரியுறது, அடுத்து ரிலேட்டிவ்ஸுடைய வருகை இதுவும் எனக்கு புரியுது. ஸோ இப்படி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜில் இருந்து ஒன்றின் பின்னாடி ஒன்றா கரெக்டாக அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரேன்.
ஸோ இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என் மைண்டை அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு இதனுடைய ரிசல்ட் என்ன காட்டுச்சு அப்படின்னு சொன்னால், எஸ், இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜில் இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருந்துச்சு, நான் ஹேண்டில் பண்ண முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதாவது நான் இந்த பிரச்சனையை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கேன், இந்த பிரச்சனையை என்ன கண்ணோட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்போது கண்களை திறந்து வாவ், தனி ஒருத்தியா நான் ஒரு உயிரையே காப்பாற்றிருக்கேன், தனி ஒருத்தியா நான் எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியாக போயிருக்கேன், கோர்ட்டுக்கு போயிருக்கேன், அட்வொகேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பல விஷயங்களை தனி ஒருத்தியாக பேலன்ஸ் பண்ணேன். அப்படிங்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி உருவாச்சு. எஸ், உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா நீங்கள் அதை என்ன மாதிரியான பார்வையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதாவது விக்டிமா, பாதிக்கப்பட்டவரா நீங்கள் உங்களை பார்க்குறீங்களா, இல்லை லீடு பண்ணதா அல்லது லேர்ன் பண்ணதா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 4 விஷயங்கள் தான். இந்த பிரச்சனை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்ணில் பாருங்க, கவனிங்க. 2வது, அனலைஸ் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையை இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, சரி செய்ய முடியுமான்னு கவனிங்க. 3வது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, இது பண்ணால் இது சரியாயிடும், இங்கே போனால் பணம் கிடைக்கும், இதை நான் சரி பண்ணிட முடியும், ஹெல்த் இஷ்யூவா, ஓகே இதை செஞ்சால் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஃபைன், இப்போ என்ன ஆகி போயிடுச்சு, இதிலேருந்து நான் பாதிக்கப்பட்டவராக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் போல இருக்குது, நான் பாதிக்கப்பட்டவ கிடையாது, இது எனக்கு ஒரு லேர்னிங் தானே, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் மென்டாலிட்டிக்கு வருவீங்க. கரெக்டாக? ஸோ 1.5 மாதம் எனக்கு என் லைஃப்பில் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு ஆஃப்டர் தட் என் வீட்டுக்கு அண்ணாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு, செக்கப் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு, ரெகுலர் செக்கப்புக்கு மட்டும் மாதம் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் கூட ஏன் இன்னும் சுச்சுவேஷன் கரெக்டாகவே வரல, பழைய மாதிரி வரலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அனலைஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயங்களாக நான் மூவ் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு கண்களை திறந்து பார்க்குறேன். 2வது, இது எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். 2வது, இதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் என்ன, யூனிவர்ஸுடைய வேலை இங்கே என்ன நடந்திருக்கு, அவங்களுடைய சில டாஸ்க் நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக யூனிவர்ஸ் நம்ம எல்லாருக்குமே, அது எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் டாஸ்க் கொடுப்பாங்க. ஏன்னா டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் மனுஷங்க நம்ம வந்திருக்குமே ஒழிய சொகுசாக ஜாலியாக சூப்பராக வாழ்கிறதுக்காகலாம் வரல அப்படிங்கிறத நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம பாதிக்கப்பட்டவராக இவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணோம்ல, அது அப்படியே ஹைடாகி நான் தான் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேனே, நான் ஒரு லேர்னிங் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே மறைஞ்சிடும், காணாமல் போயிடும். எஸ், இப்போ என்னோடய பிரதருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி வெறும் 3.5 months தான் ஆச்சு, வெறும் 3.5 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனால் அவர் ரொம்பவுமே ஹெல்தியாக ரெக்கவர் ஆகிட்டாரு. 80% ரெக்கவர் ஆகிட்டாரு. இன்னும் 20% எங்கே அப்படின்னா லெஃப்ட் பிரெயினில் அடிபட்டது அப்படின்னா அந்த நரம்பில் பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு இருக்கும்.
ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வைக்கு வந்து எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கலக்கமாக தெரியும். சம்டைம்ஸ் எல்லாமே வந்து மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டில் தான் அவர் இருக்கார். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார், ரொம்ப நல்லா வாக் பண்ணுறாரு, நல்லா சாப்பிட்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஜோவியலான லைஃப்பை அகெயின் அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னார் 2-3 வருஷம் கூட டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு. நானே நினச்சேன். ஏன்னா அவங்க திங்க் பண்ணி மறுபடியும் அவங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் டக்குன்னு யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வராது. நிறைய விஷயங்களை வந்து அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா லெஃப்ட் பிரெயின் தான் வந்து சிந்திக்கக்கூடியது அப்படின்னு நானும் நினச்சேன். பட் யூனிவர்ஸுடைய மிராக்கள் யாராலையும் கணிக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு அற்புதத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லைஃப்பில் சம்டைம்ஸ் டாஸ்க் வரும். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜாப்லேயாக இருக்கட்டும், பிஸ்னஸ்லேயாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே சில டாஸ்க் வரும். அந்த டாஸ்க்கை நீங்கள் வேண்டாம் இதை மாற்றிக்கணும், இது மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அது உங்களை விட்டு போகவே போகாது. உங்களை பிடிச்ச புடி அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ அதை கவனித்து அதை அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த பிரச்சனையானது எண்டுக்கு வந்துடும், அது ஒரு முடிவுக்கு வந்துடும், முழுமை அடைஞ்சிரும். நீங்கள் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். இந்த பர்சன் என்னை வேணாங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு, இவங்க இவ்வளோ லவ் பண்ணாங்க வேணான்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு அந்த சுச்சுவேஷனை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதனால வேணானாங்களா, சரி புரிஞ்சிருச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ தனிமையில் இருக்கீங்கள, ஃபைன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை ஹைட் ஆகிடும், மறைஞ்சிடும். அவங்க பழைய மாதிரி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் மிராக்கல்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கலையே, அப்போ அது பொய் தான், மிராக்கல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்திட்டு தான் இருப்போம். ஸோ மிராக்கல்ஸை நீங்கள் பிலீவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்கள் இந்த 4 ஸ்டெப்புக்குள்ளே கொண்டு வாங்க. கண்களை திறந்து ஃபேஸ் பண்ணுங்கள், 2வது அனலைஸ் பண்ணுங்கள், 3வது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், 4வது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை காணாமல் போயிடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அல்லது என்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.